நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறுவனம் சார்ந்த அப்டேட் மட்டும் இல்லாம, ஸோ இப்போ தற்சமயத்துல வந்து நிறுவனம் வந்து செட்டில்மெண்ட்டுக்கான பழைய வாடிக்கையாளர்களுக்கான செட்டில்மெண்ட்டுக்கு ஸோ என்னென்ன மூவ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நிறைய தகவல் வந்து இன்னைக்கு சார் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நிறுவனத்தின் மேல அந்த வழக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 10 மாதங்கள் 11 மாதங்கள் கடந்தும் இன்னைக்கு இவ்வளவு வாடிக்கையாளர்கள் இன்னும் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறுவனத்தோட பலம் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மற்றவங்களை மாதிரி அந்த ஃபண்டு அப்படிங்கிறது பணத்தை வந்து நம்ம வேற எந்த தொழிலுக்கும் நம்ம கொண்டு போகல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து ஒரு லாஸ் ஆகக்கூடிய எந்த இடத்துலையும் நம்மளோட பணம் இல்லை. ஸோ நம்மளோட பணம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு சொத்துக்களா தான் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அந்த சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் வரக்கூடிய ஒரு லாபத்தை தான் இது வரைக்கும் நம்ம பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சிக்கல் அப்படிங்கிறது ஒரு சவால்ங்கிறது வந்து அந்த இடத்துல நம்ம விற்பனையை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு தற்காலிகமான ஒரு தடையாத்தான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அதையும் மீட்டு கொண்டு வர்றதுக்கான இன்னைக்கு பல முயற்சிகளை வந்து இன்னைக்கு நிறுவன தலைவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அணித்தலைவர்களும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள் மூலமா, அதே மாதிரி நிறுவனத்தோட இப்ப இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மூலமா நிறைய நம்பிக்கையை வந்து இன்னைக்கு விதைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் சரியான தகவல் போய் சேராதனாலதான் இன்னைக்கு ஒரு நிறைய இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன தயக்கத்தோடையும் ஒரு பயத்தோடையும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நிறுவனம் வந்து எந்த மாதிரி பாதையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம், எப்படி நம்ம விரைவில் வந்து இந்த சவாலை வந்து முறியடிச்சு வெளியே வரப்போறோம் அப்படிங்கிற நிறைய தகவல் வந்து இன்னைக்கு சார் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேளுங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு சில வாய்ப்புகளும் இருக்கு. விற்பனையின் மூலமா நம்ம மீண்டும் வந்து நிறுவனத்துல பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம முழுமையா உள்வாங்கிட்டு ஸோ நம்ம கருத்துக்களை வந்து நம்ம பதிவு செய்யலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட பயணிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு கரண்ட் அப்டேட் என்னன்னு தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 5 மீட்டிங் செக்ஸ்லாம் முடிச்சிருக்கோம். இது 6வது மீட்டிங். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையுமே நிறைய நல்ல தகவல்கள் வந்து நிறுவன சார்பாக இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு நிரந்தர தீர்வுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இதை நம்மளோட அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேலே இருக்கிற கேஸ் அப்படிங்கிறது நிறுவனம் வந்து திவாலா போயோ இல்லை நிறுவனம் நட்டமாக போய் நடத்த முடியாத ஒரு சூழல்ல அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபேக்டருங்கிறது நிறுவனத்துக்கு கிடையாது. இது வந்து உண்மையிலே இந்த ஒரு நல்ல வளர்ந்த நிறுவனம், நல்ல மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு இருக்கிற நிறுவனம், இந்த நிறுவனத்தை வச்சு எப்படியாவது ஒரு பணம் சம்பாதிக்கணும், அந்த நிறுவனத்தில் இருக்கவங்களை எப்படியாவது ஒரு கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோட ஒரு சில பேர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு தொழில் பண்ணக்கூடிய நிறுவனம் அப்படிங்கும் போது அந்த தொழில் வந்து நம்ம சரியான முறையில் செஞ்சிருக்கோம், அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சட்டத்தோட பார்வையில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு கேஸ்னு வருதுன்னா அதில் உள்ள சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டிய பொறுப்புங்கிறது சட்டத்துக்கு இருக்கு. ஸோ அதனால அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து நம்ம முறையான பதில் சொல்லணும். இது நம்ம சட்டப்படி நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்ப கடந்திருக்கிற காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல நம்ம மேல ஒரு திணிக்கப்பட்ட ஒரு கேஸா தான் அதை பாக்குறோம். ஏன்னா எந்த அடிப்படையில சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூன் மாசம் இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகும்போது முதல்ல ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அது கேஸ் வந்து ஒரு 73 லட்சம் ரூபா. அவர் வந்து சரியான முறையில் எனக்கு பணம் வரல அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து கேஸ் ஃபைல் ஆனோன்னா அடுத்த நாளே கூப்பிட்டு அவர் விரும்பின மாதிரி ஒரு பிளாட்டையும் அவருக்கு பதிவு செஞ்சு கொடுத்து மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து அவரோட அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கேஸுங்கிறது அடுத்த நாளே முடிஞ்சு போச்சு. அப்படி பார்க்க போனா அந்த கேஸ் முடிஞ்சிருக்கணும். அடுத்த நாள் நம்ம நடைமுறைக்கு நம்ம வழக்கம் போல நடைமுறைக்கு வந்திருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. 2வது நாள் காலையில சம்பந்தம் இல்லாம ஒரு ஒரு செய்தி. இந்த நிறுவனம் வந்து 5000 கோடி மோசடி, பலதரப்பட்ட மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு கேஸை வந்து இருக்கிற எல்லா டிவிலையும் ஃபிளாஷ் நியூஸ், இருக்கிற எல்லா பேப்பர்லையும் ஒரு தவறான செய்தி. அப்போ மோசடி அப்படிங்கிற வார்த்தை எப்போ உச்சரிக்கணும் அப்படின்னா, வாங்குற பணத்துக்கு எந்தவித சொத்தும் இல்லை, எந்தவித பணமும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னா தான் அதுக்கு பேர் மோசடி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கடந்த 11 மாசம் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாங்கினதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான எங்கள்கிட்ட சொத்து இருக்கு, அதை முறையா விற்பனை பண்றது மூலமா எல்லாருக்கும் ஒண்ணு சொத்தை கொடுத்துட முடியும், இல்ல வித்துட்டு இந்த பணத்தை கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோங்கிறத சொல்லி தான் இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த 5000 கோடி மோசடி அப்படிங்கிறது இன்னைக்கு 11 மாதங்களை தாண்டிடுச்சு. 2000 பேர் 3000 பேர் இன்னைக்கு 2300 பேர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதிகபட்சம். மொத்த வேல்யூவே 300 கோடி தாண்டல. அப்ப அந்த 5000 கோடி மோசடிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு, இது யாரு தூண்டுதல்ல பண்ணாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு சூழலை தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நிறுவனத்து மேலேயோ, நிறுவனத்தோட இயக்குநர்கள் மேலேயோ, தலைவர்கள் மேலேயோ சங்கடப்படுறதுல வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் இல்ல. ஆனா உண்மையிலே நமக்கு வந்து நிறைய பாதிப்பு இருக்குங்கிறது உண்மை. நம்ம எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருக்கோமோ, அதே அளவுக்கு இந்த செயல செஞ்ச லீடர்ஸ் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய வழிநடத்தி கொண்டு போன நிறுவன தலைவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது பாதிப்பு தான். அப்ப இதுலருந்து மீண்டு வர்றதுக்கு சட்டப்பூர்வமா மீண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாரி இதுக்கு 11 மாசம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடுத்துக்காட்டா இந்த மாரி ஒரு பொருளாதார குற்றம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அதுக்கு முதல்லே வந்து இன்னைக்கு இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல்ங்கிறது கிளியரான ஒரு வழிகாட்டுதல் இல்லைங்கிறது தான் இங்க பிரச்சனையே. ஏன்னா வந்து கேஸ் ஃபைல் ஆன உடனே என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் போறோம். ஹைகோர்ட்ல வந்து நெருக்கி 2, 3 மாதங்கள் கிடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் டான்பேட் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் டான்பேட் கோர்ட்ல போய் மனு செய்றோம். அங்கே ஒரு முறையான முடிவு வர நேரத்துல போய் அது அந்த மாரி ஒரு கமிட்டி போறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி, திரும்ப ஹைகோர்ட்டுக்கு மாறுது. திரும்ப ஹைகோர்ட் மாறுனோனே இது வந்து டான்பேட் கோர்ட் மட்டும் இல்ல. இதுக்கு காம்பிடன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ தான். நீங்க அங்கே போனாலே போதும். வேற எங்கேயும் போக தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்ப இந்த 3 ஸ்டேஜ தாண்டுறதுக்கே நமக்கு 10 மாதங்கள் ஆயிப்போச்சு. அப்ப இப்பதான் கடைசியா வந்து டிஆர்ஓ தான் உங்களுக்கு காம்பிடன்ட் அத்தாரிட்டி. நீங்க அங்கே போய் பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம், இப்ப நம்ம காம்பிடன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓட்ட வந்து நம்ம மனு குடுத்துருக்கோம். இந்த மாரி எங்க நிறுவனத்து மேல இந்த மாரி ஒரு குற்றம் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு முறையான தீர்வு கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த தீர்வ நீங்க ஏத்துக்கிட்டு செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு வழி சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மனுவ நம்ம குடுத்துருக்கிறோம். ஸோ இப்ப டிஆர்ஓ சார் வந்து அந்த விஷயங்கள பூரா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, நம்ம கொடுத்த சொத்துக்களோட மதிப்பு, நம்மட்ட இருக்கிற மொத்த வாடிக்கையாளரோட பட்டியல், அது மாரி விற்பனையாளர்களோட டோட்டல் பட்டியல், இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், ஓகே இது வந்து கண்டிப்பா தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வந்து அந்த மனுவ வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. மனுவ ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, அந்த மனுவுக்கான சாதகமான விஷயங்கள் இப்ப எடுத்துக்காட்டா எத்தன பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு எவ்வளவு சொத்து குடுக்கணும்? கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாம எவ்வளவு கிளையன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப அவங்களோட வேல்யூ எவ்வளவு? அவங்களுக்கு குடுக்குறதுக்கு என்ன மாரி சொத்துக்கள் இருக்கு? அப்ப இதுக்கு நம்ம என்ன மாரி ஆர்டர் போடணும்? இந்த மாரி பலதரப்பட்ட விஷயங்கள வந்து நிறுவன தரப்புலயும் கேட்டிருக்காங்க. அவங்க அரசு தரப்புலயும் இஓடபிள்யூ தரப்புலயும் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுக்கறதுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தரப்புல வந்து நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர்கள்ல எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறோம்? அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன? இன்னைக்கு அத என்ன விலைக்கு விக்க முடியும்? அப்ரூவ்டு பிளாட்டுகள் எவ்வளவு இருக்கு? அப்ரூவ்டு வாங்க வேண்டிய ஸ்டேஜ்ல எவ்வளவு இருக்கு? அப்புறம் அப்ப புதுசு ரைட் என்ன பெண்டிங் எவ்வளவு இருக்கு? அப்படிங்கிற மாரி எல்லா தரப்பட்ட தகவலும் கேட்டிருக்காங்க. அத பூரா நம்ம குடுத்துருக்கிறோம். ஸோ இப்ப அந்த 5A முறைப்படி செட்டில்மெண்ட்ங்கிறது டிஆர்ஓ மூலமா நடக்க போகுதுங்கிறது உறுதியாயிருச்சு. அப்ப வந்து இன்னுமே இதுல வந்து நெகட்டிவா பேசுறதுக்கோ, இதுல வந்து வேற குறைகள் சொல்றதுக்கோ இதுல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முறையான அரசு அலுவலர் மூலமா தீர்க்கப்படணும் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டோட ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து இப்ப அமல்படுத்துற ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த இடத்துல எதுக்கா இந்த இடத்துல இந்த தகவல பூரா நம்ம நிதானமா சொல்லிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல கூட, இப்ப கூட நம்ம ஒரு சில இடத்துல பார்க்கிறோம். ஒரு நண்பர் வந்து உடனே நோட்டீஸ் அடிச்சு விட்டுறாரு. நியமனத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நலச்சங்கம் அப்படி போட்டு பேர போட்டு, உண்மையிலே நல்ல நோக்கத்தோட இன்னைக்கு விஷயங்கள போராடி களத்துல இருந்து போராடக்கூடிய எத்தனையோ சங்கங்கள் இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்பு இன்னைக்கு குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நிறுவனத்த வந்து சந்திச்சாங்க. இஓடபிள்யூ போலீஸ போய் சந்திச்சாங்க. கோர்ட்ல இருக்கிற தலைமை நீதிபதி போய் சந்திக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து வர்ற தகவல பூரா ஒண்ணு சேர்த்து, இதன் மூலமா நிறுவனம் தான் கடைசியில தீர்வு கொடுக்க முடியும்னு தெரிஞ்ச உடனே, நிறுவனத்தோட தலைவர்கள அணுகி, அதுக்கு எங்களுக்கு என்ன வழின்னு கேட்டு, இன்னைக்கு அந்த வழியில வந்து செயல்படுத்துறதுக்கு நலச்சங்கங்கள் நல்ல முறையில செயல்படுறாங்க. அதுல நம்ம எந்த குறையும் அவங்கள சொல்லவும் முடியாது. இன்னைக்கு அவங்க வந்து எப்படியாவது அந்த சங்கத்துல உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுங்கிற முனைப்போட இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இப்ப நேத்துல ஒருத்தர் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாரு. என்ன சார் சொல்றாரு? ஃபோன் அடிச்சு அடுத்த செகண்ட் இவர வந்து நீங்க எவ்வளோங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க? இவ்வளவா? அப்ப வந்து நீங்க முதல்ல 1% முதல்ல எங்கள்ட்ட டெபாசிட் மாரி முதல்ல கட்டணும். நாங்க வந்து 3 மாசத்துல உங்களுக்கு காசு வாங்கி குடுத்துருவோம். காசு குடுத்தோனே 15% எங்களுக்கு மிச்சம் 14% நாங்க கழிச்சுக்கிட்டு மிச்ச அமௌண்ட்ட உங்களுக்கு குடுத்துருவோம் அப்படின்னு. இது என்னமோ பிசினஸ் டீல் மாரி. அப்ப இந்த மாரி ஏமாற்றக்கூடிய நோக்கத்திலயும் நெறைய பேர் செயல்படுறாங்க. அப்ப அந்த மாரி தவறான இடங்களுக்கு யாரும் போயிறக்கூடாது. இதான் நான் சொல்ல விரும்புற விஷயம். நம்ம நிறுவனங்கிறது இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு சொத்தும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொந்தம். இத யாரும் மாறவும் முடியாது. இதுல யாரும் மீறி போகவும் முடியாது. இத கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு தான் நிறுவனம் போராடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. வெளியில இருக்க யாராலையும் தீர்வு கொடுக்க முடியாது. ஏன்னா, அவங்க நம்பி, இவங்கள நம்பி அங்கேயே மறுபடியும் போய் காசு செலவழிச்சு, கடைசியில ஒண்ணும் கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் அலையக்கூடாது. தீர்வுங்கிறது சொத்து நம்மட்ட இருக்கு. விக்கக்கூடிய சக்தி நம்மட்ட இருக்கு. அப்ப வித்து குடுக்குற பொறுப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு சட்டப்பூர்வமா ஒரு வழிகாட்டுதல் மட்டும் தான் நமக்கு தேவையே தவிர, வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. இப்ப அதுக்கான ஒரு முடிவோட தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மாரி விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. சோ, அதனால டிஆர்ஓங்கிறது காம்படிட்டர் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப 5A முறைப்படி செட்டில்மெண்ட் ஆகப்போகுது. அந்த 5A செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறுவனம் பொருளாதார குற்றத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த நிறுவனத்தோட அந்த 5A செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்து, கோர்ட்ல போய் கேஸ் போட்டா மட்டும் தான் செட்டில் ஆகும் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல எங்கேயுமே இல்ல. சோ அதுங்கிற ஒரு தீர்வு. இப்ப வந்து இத்தனை பேர் வந்து வர்றாங்கங்கிறது ஒரு வழி அவ்வளவுதான். ஆனா அங்கே போய் தான் நிக்கணுங்கிற மாரி தீர்வு சொல்லப்படல. 5A செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்து மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சுன்னா, இந்த நிறுவனம் எப்ப சார் முழுசா வெளியில வர முடியும்? கம்ப்ளைண்ட் குடுத்தவங்க, கம்ப்ளைண்ட் குடுக்காதவங்க, பணம் குடுத்த அத்தனை பேருக்கும் தீர்வு. அதுதான் 5A தீர்வு அப்படிங்கிறது. அப்ப 5A தீர்வுங்கிறது நிறுவனம் ரெடி ஆயிருச்சு. நிறுவனம் ஒத்துக்குச்சு. டிஆர்ஓ வந்து அதுக்கான வழிகாமிக்கிற செயல்முறைகள்ல அவங்க இறங்கிட்டாங்க.
அதனால அது வந்து எல்லாரும் போய் அலையணும், அங்கே போகணும், இங்கே போகணும், கேஸ் போடணும், திருப்பி போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற எந்த தேவையும் இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ 5A முறைப்படி செட்டில்மெண்ட் நிறுவனம் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, எண்டு கஸ்டமர் வரைக்கும் கொடுத்து முடிச்சா மட்டும் தான் இந்த கணக்கு முடியும். ரைட்டா? அப்ப நம்மளே நிறுவனமே கூப்பிட்டு எல்லாரும் கேபிட்டலை முழுசா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப இதுதான் இந்த இடத்துல விஷயம். அதுல எந்த வித தொழில் விஷயம் இப்ப ஒண்ணு சொத்தை கொடுக்கணும், இல்லைன்னா முதல்ல கொடுத்துடணும். இது ஒண்ணுதான் இந்த இந்த சர்ஜ்மெண்டோட தீர்வு. அப்ப இதுக்கு தான் இன்னைக்கு நிறுவனம் வந்து அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கான ஆக்டிவிட்டி போட்டிருக்கு. ஸோ டிஆர்ஓ சாருமே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுல 2, 3 நடைமுறைகள் வந்து கையாளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, உடனே பதிவு பண்ற மாதிரி பிளாட்டுகள். இப்ப இமிடியேட்டா பார்த்தா ஒரு 26 பிளாட்டுகள் வந்து உடனே பதிவு பண்ற ஸ்டேஜ்ல ரெடியா இருக்கு. இப்ப அந்த பிளாட்டுகளை பூரா என்ன பண்ணலாம், நம்ம கஸ்டமருக்கே நேரடியாக கரை பண்ணி கொடுக்க முடியும். இப்ப அதுலயும் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை பண்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னா, முதல் கட்டமா இப்ப எடுத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்காங்கல்ல, இப்ப அவங்களுக்கு பதிவு பண்ணு வச்சுங்களேன், 26 பிளாட் கண்டிப்பா தேவைப்படாது. ஏன்னா மொத்தமே ஒரு 2300 பேர், அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 300 கோடி ரூபாய் கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இப்ப மொத்த வேல்யூம் போட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதிகபட்சம் இன்னைக்கு இருக்க சூழல்ல வந்து இப்ப எடுத்துக்காட்டா 1 லட்சம், இப்ப அதுல இருக்க கம்ப்ளைண்ட்ல மேஜரான கம்ப்ளைண்ட் பார்த்தா 1 லட்சம் 2 லட்சம் கம்ப்ளைண்ட் தான். இப்ப விருதுநகர்ல ஒரே ஒரு பிளாட் பதிவு பண்ணி வித்தாலே போதும் 16 லட்சம் ரூபாய். ஒரு லட்சமா போட்டா 16 கிளைண்ட்டுக்கு செட்டில் ஆகும். ஒரு பிளாட் ஈக்குவல் டு 16 கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகும். அதே பெரிய அமௌண்ட் கொடுத்ததுன்னு பார்த்தா ஒரு 100 பேரை, 200 பேரை, 300 பேர் இருப்பாங்க. அப்ப அதிகபட்சம் அந்த 26 பிளாட்ல அதிகபட்சம் ஒரு 500ல இருந்து 1000 பிளாட்டுகள் விற்பனை செஞ்சாலே போதும். டோட்டலா வந்து கம்ப்ளைண்ட் ஜீரோ ஆகி போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பிளாட்டுகளை வந்து நம்ம ஏற்கனவே எமர்ஜென்சி பேஸ்ல இப்போ மருத்துவ செலவு இருக்கும், அது மாதிரி திருமண தேவைகள் இருக்கலாம், ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி கிளைண்ட்டுக்குலாம் என்ன பண்ணோம், சீனியர் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு 10,000 12,000 பிளாட்டுகள் விற்பனையாலே போதும். இதுலேயே நம்மளோட ஓவரால் பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 500 ஒரு 5000 பிளாட் இருக்கு, அதை விற்பனை பண்ணி என்ன பண்ணலாம், மிச்சம் இருக்கிற இந்த அப்ரூவ்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டி மறுபடியும் ஒரு 20,000 பிளாட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுல ஒரு 10,000 பிளாட்டை செட்டில்மெண்ட் முடிச்சா கூட இன்னொரு 5000 பிளாட்டை விற்பனை பண்றது மூலமா மிச்சம் அப்ரூவலுக்கு வெயிட்டிங் இருக்க ஏக்கர்கள் அப்புறம் அப்ரூவல் வாங்கிட்டு வரலாம். அதுல ஒரு 40,000 50,000 பிளாட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ல ஒரு 1 இயர்ல எக்ஸாக்டா எல்லாத்தையும் முடிக்கணுங்கிற ஒரு கிளியரான ரூட்ல நிறுவனம் பயணப்பட்டு இருக்கு. இதுக்கான மொத்த விஷயத்தையும் டாக்குமெண்ட் மத்த எல்லாமே அதிகாரி லெவல்லையும் நம்ம ப்ராம்ப்டா சொல்லியிருக்கிறோம். ஸோ இதான் நம்ம செய்ய போற வேலை. இப்போ அதுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்க நிறுவனமே வந்து தலைமைச் செயலர் மூலமா ஒரு சிறப்பு ஆர்டர் போட்டு வாங்கி சொத்துக்களை வித்து நீங்க நேரடியாக செட்டில்மெண்ட் பண்ண முடியும். அப்ப அதுக்கான ஒரு நகர்வுகளை முன்னெடுத்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கான விஷயங்களையும் நம்ம செயல்படுத்துறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எது செஞ்சாலும் நம்ம தனியா செய்ய முடியாது. ஏன்னா இப்ப நம்ம நிறுவனத்தோட எம்டி அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு டிஆர்ஓ அவங்களும் கூட இருப்பாங்க. அப்ப அவங்களோட மேற்பார்வையில தான் நம்மளோட எல்லா செயல்பாடுகளையும் செய்ய முடியும். இப்ப அதுக்கான வேலைகளை தான் நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதான் இங்க இருக்கிற விஷயம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளியில பரப்புற தவறான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறுவனத்துக்கு வந்து அந்த அளவுக்குலாம் சொத்துக்களை இல்ல சும்மா சொல்றாங்க அப்படின்னு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு 5 கேட்டகரியில சொத்து இருக்கு. இமிடியேட்டா டிடிசிபி அப்ரூவல் வாங்கி பிடிஓக்கு ஃபீஸ் கட்டி நாளைக்கே பத்திரம் போற கண்டிஷன்ல ஒரு 26 பிளாட் நான் முதல்ல சொன்னேன். அதே மாதிரி அடுத்த கட்டமா டிடிசிபி பொருள் வாங்கியாச்சு, ரெகுலரைஸ் பண்ணியாச்சு, ஆனா பிடிஓக்கு ஃபீஸ் மட்டும் கட்டணும். இந்த மாதிரி லெவல்ல ஒரு சில பிளாட்டுகள் இருக்கு. அதே மாதிரி அடுத்த கட்டமா ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் மொத்தமா இருக்கு. இப்ப நாளைக்கு எடுத்துட்டு போனோம்னா அடுத்த 4-5 மாதங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு உடனே அதையும் பதிவுக்கு எடுத்துட்டு வர முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நெருக்கி ஒரு 2000 3000 ஏக்கர்களுக்கு மேல நம்ம கையில அந்த லெவல் கண்டிஷன்ல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா 90% ஒண்ணு சேர்ந்துருக்கு. ஒரு 10% மட்டும் கலெக்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு 100 கோடி, இப்ப 5000 கோடி ரூபாய் நெருக்கி ஒரு 400 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் செலவழிச்சா போதும். அந்த மொத்த சின்ன இடத்த கலெக்ட் பண்ணிட்டு மிச்சம் 400 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டை நம்ம ஓபன் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி லெவல்ல ஒரு கேட்டகரி, அது 4வது கேட்டகரி. இதே மாதிரி வீடு கட்டி விற்கிறதுக்காக மட்டுமே இருக்கிற சொத்து, இப்ப எடுத்த மதுரை ஹைகோர்ட் பேக் சைட்ல இருக்கிற சொத்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விற்கிறதுக்காக மட்டுமே உள்ள சொத்து. இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கேட்டகரி வந்து 5வது கேட்டகரி. அப்ப இந்த மாதிரி 5 கேட்டகரி சொத்துல இமிடியேட்டா பிளாட்டா வித்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், பிளாட்டா விற்க முடியும். இதே ஒவ்வொரு சைஸ்ல இப்ப கோயில்பட்டி, அது மாதிரி நாங்குநேரி, இது மாதிரி மதுரை, விருதுநகர், இந்த மாதிரி வீடு கட்டி விற்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணோம்ல, நாங்குநேரி, இப்போ ஒக்கூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் பிளான் பண்ணோம்ல. இதுல வீடு கட்டக்கூடிய வேலையெல்லாம் ஆரம்பிச்சு விற்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 கோடி 20,000 கோடிக்கு அதை விற்பனை பண்ண முடியும். அப்ப இந்த அளவுக்கு ஒரு நல்ல மாசான விற்பனை வேல்யூ உள்ள ஒரு நிறுவனத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் யாரும் எந்த வகையிலும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. இதை சட்டப்பூர்வமா ப்ரூவ் பண்ணி அதை எல்லார் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை நிறுவனம் கண்டிப்பா செய்யும். நிறுவனத்தோட அணித்தலைவர்கள் அத்தனை பேரும் இதுக்காகத்தான் இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். சரியா? அதே மாதிரி சரி சார், இப்ப நிறைய இடத்துல சொல்ற மாதிரி நெகட்டிவாவே ஒரு இப்ப யாரையும் வேலை செய்ய விடாம போட்டு முடக்கிறது, இப்போ கண்ணா பின்னான்னு திட்டுறது, ஒருத்தர் வேலை செய்யணும் ஆர்வமா இருக்கிறவரோட வேலை செய்ய விடாம ஒரு சூழல் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் என்னால முடியாது சார் அப்படின்னு சொல்லி இதை விட்டு வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு நல்ல வேலை செய்ய வேண்டிய அணி தலைவர்கள் எல்லாரும் வெளியில போனா என்ன சார் நடக்கும்? ஏன்னா நிறுவனத்தோட சேர்மன் மட்டுமோ எம்டி மட்டுமோ உட்காந்து இவ்வளவு சொத்துக்களை விற்கிறது சாத்தியம் இல்லை. டிஆர்ஓ மட்டும் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி அவ்வளவு சொத்தையும் வித்து கொண்டு வரணும்னா குறைஞ்சபட்சம் 20 வருஷம் 25 வருஷம் ஆகும். அப்ப அதுவும் அவங்களால முடியாது. அப்ப எல்லாருமே களத்துல இருந்து வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு முழுமையான ரெக்கவரியை கொடுக்க முடியும். அப்படி இன்கேஸ் நம்மளால முடியல, அரசு அதிகாரிகள் கட்டுப்பாட்டுல போகுதுன்னு வச்சுங்களேன், போக விட்டோம்னா என்ன சார் நடக்கும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப தூத்துக்குடியில மொத்தம் 210 ஏக்கர். அந்த 210 ஏக்கர்ல மொத்தம் 253 ஏக்கர் மொத்தம், அதுல 43 ஏக்கர் அப்ரூவல் வாங்கிட்டோம். இன்னும் 210 ஏக்கர் அப்ரூவல் வாங்கணும்.
இன்னைக்கு இதோட கேடன் வேல்யூன்னு பார்த்தா ஒரு ஏக்கர் வந்து 2,44,000 கேடன் வேல்யூ. 210 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 5,13,00,000. ஆனா இது இந்த விலைக்கு நம்ம ஏக்கர் வாங்க முடியாது. அதோட வெளி மார்க்கெட்ல சந்தை மதிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் 35 லட்ச ரூபா ஆவரேஜ். அப்ப 210 ஏக்கருக்கு 73 கோடி ரூபாய் நம்ம கொடுத்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். 73 கோடி ரூபாய் வாங்கின சொத்தை நம்மளால முடியலன்னு சொல்லி அரசாங்கத்துல அவங்க ஏலம் விட்டு கொடுக்கறன்னு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? அந்த ஏலம் விடும்போது அரசாங்கத்துல எப்பவுமே ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. என்ன ஃபார்முலானா, இந்த விலைக்கு கீழே வரக்கூடாதுன்னு, இந்த விலைக்கு கீழே வரக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. அந்த விலை என்னவா இருக்கும்? அரசாங்க மதிப்பு. இப்ப இந்த 210 ஏக்கரோட அரசாங்க மதிப்பு எவ்வளவு? 5,13,00,000. அப்ப ஏலம் போடும்போது 5,13,00,000 கீழே வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு இலக்கா இருக்கும். மேல எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பல்கா லேண்ட் விற்பனைக்கு வருதுன்னு தெரிஞ்சா இதை வாங்குறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சிண்டிகேட் போட்டுறாங்க. மதுரை சொத்தை பூரா நீ வாங்கிக்க, விருதுநகர் சொத்தை நான் வாங்கிக்கிறேன், திருநெல்வேலி சொத்தை நீ வாங்கிக்க, ஆளுக்கு வந்து உட்காந்தான்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, 5 கோடி தானே போட்டிருக்கீங்க, வரக்கூடாது, நாங்க 8 கோடிக்கு வாங்கிக்கிறோம், 10 கோடிக்கு வாங்கிக்கிறோம்னு சொன்னா இதை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகாரி லெவல்ல இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல இருந்து நடக்கும், 73 கோடி ரூபா கொடுத்து வாங்கின சொத்தை இவங்க 10 கோடிக்கு வித்து அக்கௌண்ட்ல கொண்டு வந்தான்னு வச்சுக்க, என்ன சார் நடக்கும்? 7 லட்சம் கொடுத்தவருக்கு 1 லட்ச ரூபா வேல்யூ இதான் கிடைக்கும். முழு கேபிட்டலும் வந்து சேர்றதுக்கு எந்த உத்தரவாதமும் அந்த சட்டத்துல கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான சூழல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனாலதான் என்ன சொல்றான், தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கலைய வேணாம், பொறுமையா இருங்க, நம்ம எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து முறையான விற்பனை பண்ணி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட்டை கரெக்டா முடிப்போம். இது வரைக்கும் நம்ம அப்படிதான் பண்ணிருக்கோம், இனிமே கண்டிப்பா கூட நிப்போங்கிறத நம்ம கொடுக்குற உத்தரவாதம். இதுதான் இங்க நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அதே நேரத்துல இந்த 73 கோடி ரூபாய் வெறும் ஏக்கரா கொண்டு வந்தது. ஆனா இதுக்கு இடத்துல என்ன செய்யலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் செலவழிச்சு ஒரு டிடிசி பேப்பர்ல வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கு 210 ஏக்கர் பார்த்தா ஒரு 31 கோடி ரூபாய். அப்ப 31 கோடி ரூபாய் நம்ம யார்ட்டுமே கடன் வாங்கணுமா அவசியமே இல்லை. ஏற்கனவே வச்சிருக்கிறது 26,000 பிளாட்டுகள்ல ஒரு 2,000 3,000 பிளாட்டுகள் விற்பனை பண்ற அமௌண்ட் ரிசர்வ் பண்ணாலே போதும். அதுல ஒரு 500 400 பிளாட்டுக்குள்ள காசு எடுத்தாலே போதும், அப்ரூவல் வாங்கிட்டு வர முடியும். ரைட்டா? இது அப்ரூவல் வாங்கிட்டு வந்தா இதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 210 ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 26,000 ஸ்கொயர் ஃபீட்னா 210 ஏக்கருக்கு 54,60,60,000 ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 800 ரூபாய் அவரேஜா வச்சுக்கன்னா அதோட மதிப்பு 436 கோடி ரூபாய். அப்ப 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சு 436 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்தா இன்னும் எவ்வளவு பேருக்கு நம்மளால செட்டில்மெண்ட்ங்கிறது பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா 1 இயர்ல எக்ஸாக்டா முடிக்கிறதுக்கான வழிமுறைங்கிறது நிறுவனத்துல கிளியரா இருக்கு. அப்ப நமக்குள்ள ஒத்துமையா நின்று நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணி நிறுவனத்தோட அணி தலைவர்களை வேலை செய்ய விட்டா மட்டும்தான் இப்படி ஒரு தீர்வை நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு பதிலா நெகட்டிவான விஷயங்களை பரப்பி யாரையும் வேலை செய்ய விடாம தடுக்கிறதுல எந்த ஒரு தீர்வும் யாருக்கும் கிடைக்க போறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அது வெறும் சில்லறை காசு. 10 லட்சத்தை கொடுத்துட்டு 1 லட்சம் 50,000 வாங்கிட்டு போறாங்க, நம்ம உட்காந்துருக்கிறோம். அப்படி வாங்கிட்டு போய் என்ன தேவையை பூர்த்தி பண்ண முடியும்? இந்த 10 லட்ச ரூபா சேர்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஒருத்தர் இன்னைக்கு வயசானவங்க ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு உள்ள கிடக்கு, ஒருத்தர் லோன் வாங்கி போட்ட ஃபண்டு உள்ள கிடக்கு, ஒரு பிள்ளையோட கல்யாண செலவுக்கான பணம் உள்ள கிடக்கு, படிப்பு செலவுக்கு வச்சிருந்த பணம் உள்ள கிடக்கு. அப்ப இந்த மாதிரி பணத்தை அப்புறம் யார் மீட்டு கொண்டு வருது? இதுதான் இங்க நிறுவனத்தோட விஷயமா இருக்கு. ஸோ நிறுவனத்தோட தலைவர் இன்னைக்கு சேர்மனா இருக்கட்டும், எம்டியா இருக்கட்டும், வெளியில வந்த ஒரு நாள் கூட நீங்க நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்தது கிடையாது. பரபரப்பா இன்னைக்கு ஏங்கி இது எப்படியாவது ஒரு வடிவத்துல தீர்வை கொடுத்துருங்கிற முனைப்போட தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நிறைய களத்துல இப்ப என்ன சார் நடக்குது? உண்மையிலே பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கையில இருந்த நகையை வித்து, காசை வித்து, என்னென்ன விற்க முடியுமோ எல்லாத்தையும் வித்து தன் வாடிக்கையாளர் கொடுத்து இன்னைக்கும் பதில் சொல்லக்கூடிய நேர்மையான தலைவர்கள் இன்னைக்கும் களத்தில் நிற்கிறாங்க. உண்மையிலே நிறுவன சார்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தா கூட அந்த கஷ்டத்தை போல தாங்கிட்டு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், எப்படியாவது மீண்டு வந்துருங்கப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்கன்னு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கீங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு பாதம் தொட்டு நன்றிகள் நம்ம இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும். அதே நேரத்துல பொறுப்பு இல்லாம நீ முதல்ல என்ன வேணா எடுத்துக்கப்பா, என்ன காசை மட்டும் கொடுப்பான்னு வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு களத்திலே இல்லாம எத்தனையோ தலைவர்கள் வெளியில் நிற்கிறதையும் பாக்குறோம். சோ அது கண்டிப்பா நமக்கு ஒரு வருத்தமான விஷயம் தான். ஆனா அப்படிப்பட்ட தலைவர்களையும் இன்னைக்கு உள்ள கொண்டு வந்து அவங்களையும் வேலை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சி நிறுவனம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. சரியா? சோ அதனால எல்லா வகையிலையும் நம்ம ஒத்துமையா நிக்கணுங்கிறது மட்டும் தான் இங்க நம்மளோட தீர்வு. எல்லாரும் நம்ம கையில இருக்க சொத்துக்களை விற்கணுங்கிறது மட்டும் தான். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த இடத்துல வந்து இன்னைக்கு எஸ்ஹெச் டீம் சென்ட்ரேட் எந்த ஒரு கேடருமே நம்ம யோசிக்கல. யாருக்கெல்லாம் ஒரு மன ரீதியா என்னை நம்பி ஒரு என் ஊர்லயோ இல்லை என்னை நம்பியோ ஒரு வாடிக்கையாளர் இவ்வளவு பேர் இருக்காங்க சார், இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் சார், அதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சு நின்று செயலாற்ற தயாரா இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் மைண்டடா நல்ல ஒரு பாசிட்டிவா யோசிக்கிற தலைவர்கள் எல்லா பகுதியிலுமே இன்னைக்கு நம்ம ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒண்ணு சேர்க்கிற வேலண்டிஸ் தன்னார்வமான ஒண்ணு சேரக்கூடிய ஒரு தலைவர்களை வேலண்டிஸ் குரூப் நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 200 குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு 400 பேருக்கு மேல சார் எங்க பகுதியில் இவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கு நாங்க இன்னைக்கு இருந்தா லீட் பண்றோம், எங்களுக்கு வந்து இந்த நல்லா விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, நல்ல சொத்துக்களை பதிவு பண்றதுக்கு உடனே வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் களத்துல இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தலைமையில நல்ல ரியல் எஸ்டேட்ல விற்பனையில் ஈடுபடக்கூடிய ஒரு 2 பேர் தலைவர் செயலர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 8 பேர் 10 பேரை விற்பனையில் ஈடுபடக்கூடியவங்களையும் ஒண்ணு சேர்க்கிறோம். அது ஒரு 10 பேர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு 30 பேர் அவங்க வந்து செட்டில்மெண்ட் தேவைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 40 பேர் 50 பேர் சேர்ந்த குரூப்பா நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற முனைப்போட இன்னைக்கு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். அது நல்லாவே செயல்பட்டு இருக்கு. ஸோ நீங்க சார்ந்திருக்கிற பகுதியில் அந்த மாதிரி யாராவது நல்லா செயல்படனா இணைஞ்சு
அந்த செட்டில்மெண்ட்டுக்கான வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தீர்வுங்கிறது நிறுவனத்தோடு சேர்ந்து இயங்குறது மட்டும் தான் தீர்வு. நல்ல பாசிட்டிவா யோசிக்கிறவங்க, நல்ல நிறுவனம் கொடுக்குற சொத்துக்களை உடனே விற்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க, இந்த மாதிரி பீப்புள் அப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணுங்கிற அடிப்படையில இப்ப நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்னா, நம்மளோட நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நிறுவனத்தோட சொத்துக்களை மீட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் சொத்து விரும்புறவங்க சொத்தை கொடுத்துடணும். சொத்தை விரும்பலைன்னா கூட அந்த சொத்துக்களை அவங்க பேர்ல பதிவு பண்ணி நம்ம எக்ஸிக்யூட்டிவ் டீம் மூலமா வித்து அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும். ஆனா பதிவு பண்ணி தான் விற்க முடியும். ஏன்னா பதிவு பண்ணாம வித்தா அது இல்லீகலா அது மாறும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதையும் நம்ம பண்ணணுங்கிற முறையில அந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப அதுக்கு முன்னாடி ஏன்னா இப்ப சொத்துக்களை மீட்டு கொண்டு வரதுக்கு டிஆர்ஓ சார் செயல்படணும், அவங்க ஆர்டர் போடணும், விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரி ஆர்டர் கொடுக்க போறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் வரப்போகுதுங்கிறது நமக்கு இன்னும் ஒரு டைம் ஃப்ரேம் தெரியல. அதனால இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, நம்ம கூட கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளா பயணிச்சதுல நல்ல நிறைய ப்ரமோட்டர்ஸ் சார் உங்க மார்க்கெட்டிங் டீம் பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். எப்பவுமே தேனி மாதிரி செயல்படக்கூடிய டீம். ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம்னா உடனே ஒரு 500 பேர் 1000 பேர் ஏத்தி அதை இமீடியட்டா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம். உங்க கூட எங்க ப்ராஜெக்ட் இணைச்சு கொடுக்கறதுல ரொம்ப பெருமையா பாக்குறோம்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிற ப்ராஜெக்டை டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்க ப்ராஜெக்டை நமக்கு கொடுத்து சார் நீங்க வீங்க சார், விற்கும் போது உங்களுக்கு இன்சென்டிவ் நீங்க இவ்வளவு எடுத்துக்கங்க, அது போக வந்து ஒரு சின்ன தொகையை ஒரு ப்ராஃபிட் ஷேராக நான் தர்றேன், அதை நீங்க வேற எதுக்காவது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட வந்து இப்ப கனெக்ட் ஆகுறாங்க. இப்ப அந்த மாதிரி அவங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அப்ரூவல் வாங்கிட்டு வரல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, டெவலப் பண்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, மார்க்கெட்ல அடிமட்ட வரைக்கும் கொண்டு போறதுக்கான மார்க்கெட்டிங் டீம்ங்கிறது இல்ல. அவங்க விளம்பரங்கள் நம்பி மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம ஸ்ட்ரென்த், நம்மளோட பலம் என்ன, இன்னைக்கு அப்ரூவல் வாங்குறது எல்லாமே கம்பெனி வாங்கிரும். ஆனா விற்கிறதுக்கு நம்ம கிராமத்து வரைக்கும் ஒரு யங்ஸ்டர் போய் வீடு வீடா உட்கார்ந்து பேசி விற்கக்கூடிய மார்க்கெட்டிங் நெட்வொர்க்ங்கிறது தமிழ்நாட்டில் யார்ட்டையும் இல்லை. அது நம்மள்ட்ட இருக்கு, நம்ம அதுல ஸ்ட்ராங். அப்ப 2 பேரும் இணையறது மூலமா ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில தான் இந்த கிரியேட்டிவ் வாலண்டியர்ஸ் குரூப்ங்கிறது ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அது கீழே வந்து நிறைய இப்ப ஒன்னொன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து டைப் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பா முதல் கட்டமா தலைநகரம் சென்னையில வந்து இன்னைக்கு செங்கல்பட்டு மெய்யூர் அப்படிங்கிற இடத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இன்னைக்கு நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் 1500 ரேஞ்சில் இன்னைக்கு முதல் கட்ட விற்பனைங்கிறது தொடங்கி இருக்கு. வந்து பார்த்தாலே யாரும் விட்டுட்டு போக மனசு இருக்கு. அதாவது என்ட்ரன்ஸே பாருங்க எவ்வளவு ஹைடெக்கான என்ட்ரன்ஸ் போட்டிருக்குன்னு பாருங்க. பிருந்தாவன் எஸ்டேட்ஸ்ங்கிற பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி தான் அதை அருமையாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ப்ரமோட்டர் இன்னைக்கு நமக்கு முழுசா இதை விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விற்பனையில் நமக்கு ஒரு தீர்வும் இதுல ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம கவனிப்போம். ஸோ நல்ல சிமெண்ட் ரோடு பக்காவா டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இதான் அந்த கேட் பாக்குறீங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு துணை நகரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இமீடியட்டா வீடு கட்டுற அளவுக்கு ஸ்ட்ரீட் லேம்பு, சோலார் லேம்பு எல்லாமே இபி வசதி எல்லாமே ரெடியா இருக்கு. உடனே பகல்ல பார்த்தா நல்லா பளிச்சுன்னு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிட்டியா உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, பக்கத்துல என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, வீடியோ கிளிப்பிங்ஸும் வந்திருக்கு. அது ஜஸ்ட் அதையும் பாருங்க. பிருந்தாவனம் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் பெருமையுடன் வழங்கும் மிக பிரம்மாண்டமான மனை பிரிவு பிருந்தாவனம் கிரீன் பார்க் DTCP and RERA approved plots. செங்கல்பட்டில் யாரும் தர முடியாத விலையில் வீட்டு மனைகள். மனைப்பிரிவு செங்கல்பட்டில் GST ரோட் மிக அருகில் அமைந்துள்ளது. ஒரு சதுரடி ரூபாய் 1499 முதல். மனைப்பிரிவில் பிரம்மாண்டமான ஆர்ச் கேட்டுடன் பாதுகாப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. மனைப்பிரிவு முழுவதும் 30 மற்றும் 40 அடியில் சிமெண்ட் கான்கிரீட் ரோடு அமைக்கப்பட்டுள்ளது. மனைப்பிரிவு முழுவதும் 200க்கும் அதிகமான சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. மனைப்பிரிவு இயற்கையான சூழலில் சுத்தமான குடிநீர் வசதியுடன் அமைந்துள்ளது. மனைப்பிரிவை சுற்றி பல அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைந்துள்ளன. உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம். பிருந்தாவனம் கிரீன் பார்க் DTCP and RERA approved plots. மனைப்பிரிவிற்கு அருகில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு சட்டக் கல்லூரி மற்றும் வித்யாசாகர் மகளிர் கலைக் கல்லூரி அமைந்துள்ளது. மனைப்பிரிவுக்கு அருகில் பிருந்தாவனம் CBSE பள்ளி அமைந்துள்ளது. மனைப்பிரிவில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டு பேருந்து நிலையம், செங்கல்பட்டு ரயில் நிலையம் அமைந்துள்ளன. மனைப்பிரிவில் இருந்து 15 நிமிட பயணத்தில் SRM இன்ஜினியரிங் காலேஜ், கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் அமைந்துள்ளன. உங்கள் முதலீடு பன்மடங்கு லாபம் பெற ஏற்ற நகர் பிருந்தாவனம் கிரீன் பார்க். DTCP and RERA approved. 90% லோன் வசதி செய்து தருகிறோம். அலுவலகம் மனைப்பிரிவில் அமைந்துள்ளது. ஸோ இப்போ வர்ற சண்டே வந்து ஒரு மெகா லான்ச் இருக்கு. அன்னைக்கு வர்ற எல்லாருக்குமே வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மத்திய லஞ்ச் அதோட சேர்ந்து 90% வரைக்கும் இது எல்லாமே நம்ம பண்றதுக்கான வேலைகள் அத்தனை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து 1500 ரேஞ்சில் இன்னைக்கு விற்பனைங்கிறது தொடங்கியாச்சு. ஸோ இதுல வந்து என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ முதல்ல புக் பண்ணி ஃபுல் பேமெண்ட் கொடுத்து பதிவுக்கு வரக்கூடிய முதல் 10 கஸ்டமருக்கு வந்து இந்த ஸ்கூட்டி வெப் பைக் வந்து இன்னைக்கு ஆஃபரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம ஒரு முதல் கட்ட டேக் ஆஃபுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது இருக்கு, இதையும் நம்ம பயன்படுத்துறோம். இன்னைக்கு அதோட மதிப்பே ஒரு 78,000 மதிப்புள்ள ஒரு பைக் வந்து இன்னைக்கு ஆஃபரா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிடுறேன். இது வந்து எக்ஸிஸ்டிங் நம்மகிட்ட இருக்கிற பழைய கிளைண்ட்டுக்கு நம்ம இதுல வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ எடுத்துக்கிட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் மேக்ஸிமம் இதுல அவைலபிள் இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1500 ரூபா. ஸோ ஒரு பிளாட் வந்து 22,50,000 ஒரு பிளாட்.
இதை வித்து பணம் கட்டி எடுத்து கட்டும் போது இதை எக்ஸிக்யூட்டிவ் வித்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு 5% வரைக்கும் நம்ம இன்சென்டிவ் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ள இன்சென்டிவ் எடுத்துட்டு அந்த மிச்ச அமௌண்ட்டுக்கு அந்த கம்பெனியில் கட்டிடுவாங்க. கட்டி முடிச்ச உடனே நம்ம நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, அதுல நம்ம நிறுவனத்துக்கான ஒரு ஆஃபரா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபா எடுத்து 1500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டுக்கு 3 லட்சம் ரூபாய எந்த பிளாட்டை எந்த எக்ஸிக்யூட்டிவ் வித்தாரோ, எந்த அணித்தலைவர் வித்தாரோ அவரோட கையில அந்த 3 லட்சத்தை கொடுத்துரும். அப்ப இந்த 3 லட்சம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கீழே உள்ள கஸ்டமர், அந்த எக்ஸிக்யூட்டிவ் கீழே உள்ள கஸ்டமர், அந்த அணித்தலைவர் கீழே உள்ள கஸ்டமருக்கு இப்ப எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன மருத்துவ செலவு, அவர் ஆக்சுவலா 10 லட்சம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு மருத்துவ செலவுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பாரு. இப்ப அவர் கொடுக்க கையில வழி இல்லாம உட்காந்துருப்பாரு. இந்த 3 லட்சத்துல 1 லட்சம் என்ன பண்ணலாம், அவர் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு சொல்லுகிற சார் எனக்கு வந்து என்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்டே இங்கதான் இருக்கு, எனக்கு இப்ப நான் 10 மாசமா எனக்கு மாதம் வருமானம் இல்லாம உட்காந்துருக்கிறேன், எனக்கு இமீடியட்டா ஒரு செலவுக்கு ஏதாவது ஒரு 20,000 30,000 கொடுப்பா, மிச்ச அமௌண்ட் கூட நீ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி தான் மிச்சம் என்ன பண்ணலாம், ஒரு 50 ஒரு 6-7 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை பண்றது மூலமா இன்னைக்கு இருக்கிற அவசர தேவைகளை கொடுக்க முடியும். சோ இவங்க வித்து கொடுக்குற எல்லாமே எதுக்கு கொடுக்க போறா, முழுக்க முழுக்க அந்த கஸ்டமரோட கேபிட்டல் கணக்குல தான் இது எல்லாமே போகும். சரியா? சோ இல்ல முழுசா 1 லட்சம் கொடுத்தாரு, 1 லட்சம் கொடுத்தாச்சா, அந்த 1 லட்சத்துக்குள்ள பாண்டை வாங்கி நோட்டரி பப்ளிக் சீல் வச்சு நம்ம நிறுவனத்துல சரண்டர் பண்ணிடுவார். சோ அவருக்கு வந்து கேபிட்டல் வந்து செட்டில் ஆயிருச்சு அப்படின்னு. சரி சார், இந்த இடத்துல இதை வாங்கி கொடுத்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து அதுக்கான முழு பொறுப்பு, ஏன்னா அவர் தான் பொறுப்படுத்திருக்காரு. இப்ப அவர் மூலமா அது செட்டில்மெண்ட் இடத்துல நடந்து முடியுது. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளானிங் வந்து இதுல வச்சிருக்கு. சோ இதையும் அருமையா அவங்க பயன்படுத்திக்க முடியும். அப்ப இது எப்ப சார் நடத்த முடியும், அந்த எக்ஸிக்யூட்டிவ் விற்பனையில இறங்கினா மட்டும்தான் சாத்தியம். அப்ப வந்து வீட்டுல சும்மா இருந்தா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அப்ப சும்மா இருக்கவங்க எப்ப சார் கிடைக்கும், கண்டிப்பா நிறுவனத்தோட சொத்துக்களை மீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் வரப்போதோ அது முறைப்படி வரும். அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தீர்வு நம்ம எல்லாருமே சேர்ந்து வாங்கிக்கலாம். ஆனா களத்துல இறங்கி ஒர்க் பண்ணா இன்னும் 6 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ வரணும் அப்படின்னு இல்லாம நாளைக்கே ஒரு செட்டில்மெண்டா ஒரு சின்ன சப்போர்ட்டை நம்ம கஸ்டமருக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற வடிவத்தில் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இல்ல சார், நான் ஒரு எக்ஸிஸ்டிங் கிளைண்ட், என்னோட நோக்கமே வந்து நான் பணம் கொடுத்ததே சொத்து வாங்கத்தான், இப்படி ஒரு சொத்து வருது சார், நானே வாங்கிக்கலாமா, தாராளமா என்ன பண்ணலாம், ஏற்கனவே என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பாண்ட் இருக்குன்னா அழகா வந்து அந்த 3 லட்ச ரூபாய் பாண்டை கொடுத்துட்டு இப்ப கையில ஒரு 19,50,000 மட்டும் கொடுத்தாலே போதும், இந்த ஒரு பிளாட்டை அவர் பேர்ல என்ன பண்ணலாம், பதிவும் பண்ணிக்கலாம். சோ அப்ப ஏற்கனவே கொடுத்த பணமும் அவருக்கு ரியலைஸ் ஆயிருச்சு, கூடுதலா கொஞ்சம் பணத்தை கொடுத்தா அவர் சொத்தையும் பத்திரம் போட்டுக்கிறாரு. அவர் விருப்பப்படி ஒரு நல்ல சொத்து அவர் கையில வந்துருச்சுங்கிற ஒரு உத்தரவாதம். சோ இதுதான் இன்னைக்கு விஷயம். சோ இது வந்து நமக்கு ப்ரமோட்டருக்கும் நமக்கு உள்ள ஒரு டீல். இதுல கிடைக்கிற ஒரு ப்ரமோஷன் ஆஃபர் தான் நமக்கு அவர் கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 6 மாசம் வெயிட் பண்ணி விற்கிறோட எனக்கு ஒரே மாசத்துல வித்து முடிச்சா எனக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா குறைக்கிறப்ப தப்பே இல்லை, அந்த 200 ரூபாய் நீங்க எடுத்துக்கங்க. அப்ப நம்ம நிறுவனத்துக்கு கிடைச்ச அந்த ஆஃபரை நம்ம ஓல்டு கிளைண்ட்டுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக நம்ம பயன்படுத்துறோம். இதான் சரிங்க விஷயம், வேற எந்த ஒளிமுறையும் இதுல கிடையாது. சோ இதான் நம்ம சொல்லி முடிச்சது. இதே மாதிரி திருநெல்வேலி RR கார்டன் நெல்லை, இப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு. இது எங்க சார், திருநெல்வேலில இருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய 4-வே ட்ராக். அதுல நாங்குநேரி டோல்கேட்டுக்கு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி லெஃப்ட்ல பிரிஞ்சா நம்மளோட பழைய சைட் இருக்கு. ரைட்ல அப்படி யூ டர்ன் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 500 மீட்டர்ல லெஃப்ட்ல இந்த மாதிரி கரந்தநேரி சுப்பிரமணியபுரம் சாலைன்னு ரோடு பிரியும். இந்த ரோட்டு மேல பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த பில்டிங்ல ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பில்டிங்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மீட்டிங் ஹால், இதெல்லாம் கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதை ஒட்டாப்புல உள்ள பிளாட்டுகள் அத்தனையும் இப்ப விற்பனைக்கு வருது. 300 பிளாட்டுகள் விற்பனைக்கு வருது. ரைட்டா? சோ நல்ல செம்மண் பூமி, அப்படி கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்க பார்க்க முடியும். நல்ல ஒரு இமீடியட்டா சுத்தி வீடுகள் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியா தான். சோ இப்ப நிறைய சைட் விசிட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வந்தவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இமீடியட்டா புக்கிங் உடனே இந்த மாதம் எண்டுக்குள்ளே பத்திரப்பதிவை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப டிடிசிபி ரெகுலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சோ ஆர்டர் வந்த உடனே நமக்கான முதல் பதிவுங்கிறது ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு 50 நேரத்தை மட்டும் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிக்கணும். அப்போ ஆர்டர் காப்பி வந்த உடனே பதிவுக்கு பேலன்ஸ் கட்டிட்டு பதிவு பண்ணிக்கணும். இதான் இதுல உள்ள கண்டிஷன்ஸ். சோ இதை பொறுத்த வரைக்கும் 3 சென்ட் பிளாட் 3.25 லட்ச ரூபா. சரி சார், இதுல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் 2 பிளாட் விற்கணும். 2 பிளாட்ல ஒரு பிளாட் 3 சென்ட் இருக்குல்ல, 3.25 லட்ச ரூபா, அதை நிறுவனத்துல கட்டிடணும், அந்த ப்ரமோட்டர் கையில கட்டிடணும். இன்னொரு 3.25 லட்சத்தை இவரோட ஓல்டு கிளைண்ட் செட்டில்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? சோ அதுக்குள்ள பாண்டை வந்து திரும்ப நிறுவனத்துல சரண்டர் பண்ணிக்கலாம். இதான் இங்க இருக்கிற விஷயம். அப்ப 3 சென்ட் பிளாட் 3.25 லட்ச ரூபா, 2 பிளாட் விற்கிறாரு 6,50,000 ரூபாய்க்கு. அதுல 3.75 ப்ரமோட்டர்கிட்ட கட்டிடுறாரு. மிச்சம் 3.75 நம்ம நிறுவனத்தோட கிளைண்ட் செட்டில் பண்றதுக்கு அவர் பயன்படுத்திக்கிறார். சோ இந்த மாதிரி வடிவத்துல இதுலயும் செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. அப்ப இவங்க ப்ரமோட்டர்லாம் சொல்றது என்ன, எனக்கு என்ன சார் இது, நீங்க சீக்கிரம் 1 மாசம், எனக்கு நான் 1 வருஷம் டார்கெட் வச்சிருக்கீங்க, எனக்கு நீங்க 1 மாசத்துல வித்து தரம்ங்கிறீங்க, 2 மாசத்துல விற்கிறேங்கிறீங்க, அப்ப எனக்கு பாதி கிடைச்சா கூட போதும் சார், எனக்கு வித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி வாய்ப்புலாம் ஒரு கூட்டா டீமா இருக்கவங்களுக்கு, விற்பனையில ஜெயிச்சவங்களால மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம டீமுக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குங்கனால இதை அருமையா பயன்படுத்த முடியும். சோ இதையும் நம்ம அருமையா பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி அடுத்த கட்ட சிப்காட் தொழில் பூங்கா, வல்லம் வடகால் சிப்காட்டு. சோ சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புதூர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சிப்காட்டு, கிரீன் சிப்காட். இத சைட்டுக்கும் இதுல இந்த என்ட்ரன்ஸ்குள்ள போய் தான் நம்ம சைட்டுக்கே போக முடியும். 56 ஏக்கர்ல அமைஞ்சிருக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு துணை நகரம் அமைச்சிருக்கோம். சோ இன்னைக்கு ஒரு இடம் வழியா போகக்கூடிய 6 வழிச்சாலை, எண்ணூர் துறைமுகத்துல ஆரம்பிச்சு இந்த பக்கம் மாமல்லிபுரம் வரைக்கும் உள்ள கனெக்ட் ஆகக்கூடிய ரோடு 6 வழிச்சாலை. இந்த 6 வழிச்சாலை மேல வல்லம் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல ஒரு ரோடு இருக்குல்ல, இந்த ரோடு தான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள போய் லெஃப்ட்ல தான் நம்ம ஸ்மார்ட் சிட்டி அமைஞ்சிருக்கு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் லே அவுட்டு. நல்ல ஒரு அற்புதமான சிட்டி டெவலப்மெண்ட், உள்ளே கமர்ஷியல் டெவலப்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு பெரிய ஒரு 150-200 கம்பெனி உள்ள இருக்கிறதுனால 2 லட்சம் பேருக்கு மேலே எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள வர்றவங்களாம் தங்குறதுக்காக ஒரு நல்ல ஒரு காட்டேஜ் ஃபெசிலிட்டி, மேலே 2 ரூம் கீழே 2 ரூம் உள்ள மாதிரி, இந்த மாதிரி டபுள் காட்டேஜ் உள்ள மாதிரி டைப்ல, கீழே ஒரு ரூம் மேலே ஒரு ரூம் மாதிரி, இந்த மாதிரி சிங்கிள் காட்டேஜ் டைப்ல காட்டேஜஸ், இதுக்கான அப்ரூவல் வாங்குற முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்த சைட்டோட வேல்யூ இன்னும் பல மடங்கா உயரும். ஆனா இப்பவே சைட்டை சுத்தி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியா. நம்ம சைட்லாம் பாருங்க, ஏரோஸ்பேஸ் செஸ் வந்து 1 கிலோமீட்டர், வல்லம் சிப்காட் 1 கிலோமீட்டர், யமகா மோட்டார் 1.5 கிலோமீட்டர், ராயல் என்ஃபீல்டு 1.5 கிலோமீட்டர். இது எல்லாமே அந்த சிப்காட்டே ஒரு 6-7 கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு சிப்காட். அதுல எல்லாமே சைட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட். அதே மாதிரி இப்போ சைட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா வல்லம் வடகால்ச்சி வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள், இதுல இருந்து 2.5 கிலோமீட்டர் தான் அந்த சைட்டு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இதுக்கு தான் கோயிலோட அருமையான வியூ பார்க்குறீங்க. போற வழியிலே அப்போலோ டயர்ஸ் பார்க்கலாம். 4000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஃபேக்டரி. அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு பைக் தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலை பார்க்குறீங்க, பிரம்மாண்டம் அமைஞ்சிருக்கு. ஹூண்டாய் கார் தொழிற்சாலை மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிருக்கு பார்க்க முடியும். டயம்லர் ட்ரக், பென்ஸ் ட்ரக் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிருக்கு. அவர் ஃபேக்ட்ரிலாம் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி யமகா தொழிற்சாலை, அதோட வியூ, சுந்தரம் டிவிஎஸ் அந்த கம்பெனியோடது. அது மாதிரி ஃபாக்ஸ்கான் ஆப்பிள் ஃபோன் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி, இதோட மிகப்பெரிய யூனிட். அது மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மான்ஃபோர்டு ஸ்கூலு, இதெல்லாம் இப்போ ஒரு 15 நிமிஷத்துலேயே ரீச் ஆக முடியும். பிஎஸ் டெம்பிள் கிரீன் வித்யாசிரம், அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல ரீச் ஆக முடியும். இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், அது பாருங்க 19 நிமிஷத்துல ரீச் ஆக முடியும். இது மாதிரி டிஎம்ஜி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அது பாருங்க 35 நிமிஷம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு 35 நிமிஷம். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நியரஸ்டா ரீச் ஆகிற மாதிரி ஏரியாலே இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. ஒரு அருமையான சைட்டு. இதோட சைட் போற வழியிலே இந்த மாதிரி பிரம்மாண்டமா என்ட்ரன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம சைட்டுக்குள்ள வந்து பார்த்தா நல்லா பசுமையா செம்மண் அமைஞ்ச பூமியை பாக்குறீங்க. நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே டெலிவரின்னு ஒரு பெரிய கம்பெனியோட ஃபேக்டரி இருக்கிறத பார்க்க முடியும். சைட்டை சுத்தி பாருங்க, அவ்வளோ ஃபேக்டரி. அது மாதிரி இந்த ஃபேக்டரிஸ் எதுலையுமே புகை இல்லாத ஒரு ஃபேக்டரி, அதெல்லாம் கிரீன் சிப்காட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இது ஒன்று தான் அருமையாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இடத்துக்குள்ள ரெசிடென்சியல் இருக்கிறனால ஃபியூச்சர்ல எந்த ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியும். நல்லா சிமெண்ட் ரோடு, தார் ரோடெல்லாம் போட்டு பக்காவா சைட் டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறத பாக்குறீங்க. இந்த சைட்ல இப்போ 360 சைட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இதையும் நம்ம முழுமையாக எடுத்து பண்றோம். அதையும் நீங்க பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி சைட்டுக்கும் நம்ம இதுக்கு நடுவில் இந்த ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய ஒரு 70,000 பேர் தங்குறதுக்கான கேட்டட் கம்யூனிட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கும் நமக்கும் நடுவில் ஒரு எம்படி ரோடு மட்டும் தான் கேப் இருக்கு பாருங்க. அந்த லாரி போயிட்டு பாருங்க, அது எம்படி ரோடு இப்போ பயங்கரமா விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ரோட் ஃபேஸ்ல நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான ஏரியா. இப்போ இதுல இருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹிரானந்தினி, அவங்க டெவலப் பண்ண சொல்றது வந்து வல்லம் வடகால் சிப்காட் அருகில்னு சொல்லுவாங்க. 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஆனா அங்கே ஸ்கொயர் ஃபீட் 3600 ரூபா. இன்னைக்கு நம்ம விற்கிறது வெறும் 2000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வித்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம வல்லம் வடகால் சிப்காட்ல இருந்து பாக்குறீங்க. அதே மாதிரி இப்போ ஏரோஸ்பேஸ் செக்டர் பெருசா டெவலப் ஆகிட்டு இருக்க நியூஸ் பாக்குறோம். ரியல் எஸ்டேட் பூம்ஸ் இன் வெஸ்ட் சென்னை. வெஸ்ட் சென்னையில தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வந்து பெருசா பூம் ஆகுங்கிற செய்தியை பாக்குறீங்க. ஏன்னா இன்னைக்கு சவுத் சென்னை அப்படிங்கிறது 70 கிலோமீட்டர் விரிஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு வெஸ்ட் சென்னை அப்படின்னா இப்பதான் 15 கிலோமீட்டர் விரிஞ்சிருக்கு. அப்ப இது வந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் விரியும் போது இப்ப நம்ம வாங்குற இடம்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 20,000 26,000 ரேஞ்சில் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு அருமையான ஏரியா. அதே மாதிரி நான் சொன்ன அந்த 6 வழிச்சாலை எண்ணூர் துறைமுகத்துல ஆரம்பிச்சு மாமல்லபுரம் வரைக்கும் நெருக்கி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஆர்ச் தான் இன்னைக்கு சென்னையோட ஹாட்டா வளரக்கூடிய ஒரு ஜோனா இன்னைக்கு விரிவடைஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜோன்ல தான் நம்மளோட இடம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அருமையான ஏரியா. அது மாதிரி சென்னையோட புதிய ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் நம்ம சைட்ல இருந்து 39 நிமிஷம். இதே தாம்பரத்துல இருந்தோ பெருங்குளத்துல இருந்தே போகணும்னா 1 மணி நேரம் 16 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுறத பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஏரியா நமக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட் பேஸ் 1, 2, 3 இது எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபா பிளஸ் பேஸ் வந்து 4, 5 எல்லாம் 1800 ரூபா. இது ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல என்ன சார் நம்ம நிறுவனம் கொடுக்குற வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் பிளாட் விற்பனை பண்றதுல ஒரு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. என்ன சார், அதுல மேக்ஸிமம் 900 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் நிறைய இருக்கு. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய் விற்கிறார். 900 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஒரு கிளைண்ட் வாங்குறாருன்னா 18 லட்சம் ரூபா. அப்ப எக்ஸிக்யூட்டிவ் வந்து அவருக்கான ஒரு 5% இன்சென்டிவ் இருக்குன்னா அதை எடுத்துட்டு மிச்சம் கட்ட போறாரு. 18 லட்ச ரூபா கட்ட போறாரு. கட்டும் போது கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவோட கிளைண்ட்டுக்கு செட்டில் பண்றதுக்காக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 ரூபாய் எடுத்து கொடுக்குது. அப்ப 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 400 3,60,000 ரூபாய். அப்ப இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஃபியூச்சர். இதுல ஒரு 10 பிளாட் விற்கிறாருன்னா குறைஞ்ச வச்சு ஒரு 36 லட்ச ரூபா அதுல பழைய கஸ்டமருக்கு செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும் கிடைக்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுல ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டுக்கே 3,60,000 ரூபாய். இல்ல சார், நான் வந்து பழைய கிளைண்ட் எனக்கு இந்த பிளாட் பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கலாமா? தாராளமா வாங்கிக்கலாம். அப்ப நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? 3,60,000 ரூபாய்க்கு பழைய பாண்டை கொடுப்பீங்க. மிச்சம் 14,40,000 ரூபாய் பணத்தை கட்டுவீங்க. உடனே பத்திரப்பதிவுக்கு போயிடலாம். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கு. இதையும் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே விதைச்சு வச்சிருக்க ஒரு விதை, அதை ஒரு நல்ல எதிர்கால தலைமுறைக்கு அருமையா வளரக்கூடிய ஒரு நல்ல சொத்தா மாத்தி கொடுத்தோம்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஈல்டு இதுல கிடைக்குங்கிறதுனாலதான் இது இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை எல்லாருமே நம்ம அருமையா பயன்படுத்தலாம். இது ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி அடுத்து சுபிக்ஷா பூமி மதுரை கப்பலூர். மதுரை இப்ப கப்பலூரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு 11,66,6,000 ஸ்கொயர் ஃபீட்ல அமையக்கூடிய மிகப்பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை.
$22,221 கோடிகள் 2000 கோடி முதலீட்டில் அமைக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி அந்த பகுதி பூரா பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆகிட்டு இருக்க வரியா. இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை ரொம்ப நாளாக கட்டுமான வேலை ஆரம்பிக்கலைங்கிற ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. இன்னைக்கு அது கட்டுமான பணிகள் ரொம்ப வேகமா ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு பாக்குறீங்க. அதே மாதிரி ஒத்த கடையில் ஆரம்பிச்சு இங்க திருமங்கலம் வரைக்கும் 31 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் திட்டம், அதுக்கான ஆயத்த பணிகளும் எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாக்குறீங்க. மதுரை மெட்ரோ ரயில் திட்டக்கான மேப் சமீபத்தில் வெளியாகி உள்ளது. மதுரையில் மொத்தம் 3 காரிடர்கள் அமைய உள்ளது அப்படின்னு திருமங்கலம் டு வசந்தி நகர் வரை உயர்நிலை மேம்பாலம், வசந்தி நகர்ல இருந்து தல்லாக்குளம் பெருமாள் கோயில் வரை சுரங்கப்பாதை, தல்லாக்குளத்துல இருந்து ஒத்தக்கடை வரைக்கும் உயர்நிலை மேம்பாலம், இதுவரை மெட்ரோ பாதை அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு 2027 பணிகள் முடிவடையும் அப்படின்னு சொல்லி அதுக்கான மேப்லாம் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அதே மெயின் 4-வே ட்ராக் மேலேயே பாத்தீங்கன்னா இதே மாதிரி அக்சரி சென்டர், ஹூண்டாய் கார் கம்பெனி, பென்ஸ் கம்பெனி, எம்ஜி கார் கம்பெனி, மாருதி சுசுகி கார் கம்பெனி, ஹோண்டா கார் கம்பெனி எல்லாம் லைனா இருக்கும். அது தானோட ஸ்டேட் பேங்க் வரும். அதை ஒட்டினாப்புல லெஃப்ட்ல ரோடு பிரியும். இந்த இடத்துல சென்ட் 20 லட்சம் ரூபாய் குறைச்சி இடம் இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா சென்ட் 15 லட்சம் 12 லட்சம் ரேஞ்சில் போகுது. அப்படியே இந்த சென்ட் இந்த இடத்துல ஜாயிண்டார் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் 10 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபாய் ரேஞ்சில் வித்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல வந்தீங்கன்னா இந்த இடத்துல சென்ட் நம்ம போட்டிருக்கிறது 4.5 லட்சம் ரூபா. நம்ம சைட்டுக்கு திரும்புற இடத்துல சென்ட் 6 லட்சம் 8 லட்சம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? சோ அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்துல ஒரு நல்ல மதிப்பு உயரக்கூடிய ஒரு சைட் அப்படிங்கிறத சுபிக்ஷா பூமி. சைட்டை சுத்தி ஒரு 400-450 வீடுகள் பிரம்மாண்டமா டெவலப் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ கடந்த மாசம் ஒரு செகண்ட் வீக்லேயே பார்த்து லான்ச் போட்டிருந்தோம். நிறைய பேர் அருமையா வந்து இன்னைக்கு புக்கிங்கும் உடனே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஏரியா நல்ல ஹாட்டா இன்னைக்கு புக்கிங் போய்கிட்டு இருக்க ஒரு ஜோன். ஸோ இதுல வந்து சதுரடி 1032 ரூபா. இதுல எக்ஸிகூட்டிவ் கமிஷனுக்கு மட்டும் தான் ஒரு 5% மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. வேறபடி இதுல செட்டில்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்க முடியல. ஆனா இந்த ப்ரமோட்டரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு பகுதி நம்ம எடுத்து தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு சொத்து மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க இதுல ஒரு நல்ல சொத்தை நம்ம உடனே அமைச்சிக்க முடியும். இதுலயும் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. ஸோ 1560 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து நிறைய இருக்கு. அப்ப 1032 ரூபா அப்படின்னா 16,09,920 ரூபா. ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் ரோடு சேர்ந்து தான் பதிவாகிறதுனால இந்த 1560 ஸ்கொயர் ஃபீட் இது ரோட கழிச்சு பார்த்தா 1200 ஸ்கொயர் ஃபீட் இடம் மட்டும் அமையும். ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டான ஒரு பிளாட் இதுல இருக்கு. ஸோ இதே நம்ம அருமையா பயன்படுத்தலாம். ஸோ நம்ம நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம நிறுவனத்தை இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் ரியல் எஸ்டேட் தொழில். அதை மற்றவங்க மாதிரி டிவி விளம்பரம், பேப்பர் விளம்பரம் நம்பிட்டு இருக்காம நம்ம மேன் பவர் மூலமா நல்ல மக்களை ட்ரைனிங் கொடுத்து நல்ல முறையா உருவாக்கி வீடு தேடி போய் வித்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதே விற்பனையை இப்ப நம்ம கையில் எடுக்கிறது மூலமா பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க முடியும். அதே மாதிரி எதிர்காலமும் நல்ல ஒரு முழுமையான வேகத்துல இனிமே பியூர் நம்ம நிறுவனத்துல ஒரே வாய்ப்பு என்ன சார், 100% பிளாட் சேல்ஸ். உடனே பணம் கொடுங்க, உடனே பத்திரம் போடுங்க, பணம் கொடுங்க, பத்திரம் போடுங்க. வேற எந்தவித கமிட்மெண்ட் இல்லை. அப்ப இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம், நல்ல ஒரு புதிய நபர்கள் யாராவது இருந்தா கூட இந்த மாதிரி பிளாட்டை விற்பனைக்கு நீங்க அறிமுகப்படுத்தி கொடுக்கலாம். இல்ல வாங்குற மாதிரி தரமான வாடிக்கையாளருக்காக நம்ம நண்பர்களை அறிமுகப்படுத்துங்க. அவங்க அழைச்சு கொண்டே சைட்டை கொண்டு காமிச்சு விற்பாங்க. உங்களுக்கு அதுல கிடைக்கிற செட்டில்மெண்ட் தொகை எடுத்து உங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியின் மூலமா நம்ம பிரச்சனைக்கு நம்மளே தீர்வு கொடுக்க முடியுங்கிற வடிவத்துல இன்னைக்கு நம்ம எல்லாரும் களத்துல இறங்கியாச்சு. ஸோ இதான் இன்னைக்கு வாய்ப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி வேலண்டிஸ் குரூப் எல்லா பகுதியிலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வேலண்டிஸ் குரூப்புக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எல்லா பகுதியிலையும் ட்ரைனிங் ஹெட்ஸ் நிறைய ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு டாப் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி இடங்களை புதுசா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விற்பனைக்கு எடுத்துட்டு வரதுக்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் டீம் அருமையா செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வடிவத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவான ஒரு சொல்யூஷன்ங்கிறது நிறுவனம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் சட்ட ரீதியான தீர்வு நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம். அது டிலே ஆகுதுங்கிறதுனால இந்த பக்கம் விற்பனையின் மூலமா தீர்வு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராயிட்டோம். ஸோ அது எது எப்படியோ நம்ம அதிகபட்சம் இந்த வர்ற மார்ச் 2025 எல்லார் கையிலையும் அவங்களோட முதல்ல கையில கொடுத்து நல்ல ஒரு சந்தோஷத்தை முதல்ல பார்க்கணும். நம்ம எப்படி வீடு தேடி போய் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி அந்த பணத்தை வாங்கணுமோ அதே மாதிரி வீடு தேடி போய் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முடிஞ்சா எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. இல்ல முடியலையா கொஞ்சம் அமைதியாவது இருந்து நல்ல ஒரு வார்த்தையில ஆதரவா சொல்லுங்க. இது மட்டும் தான் நமக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும். ஸோ நம்மளோட எல்லா எக்ஸிக்யூட்டிவும் களத்துல இறங்கி வேலை செய்யணும். ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸை வேலை செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ அதன் மூலமா தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நல்லா உணருங்க. ஸோ வேற தேவையில்லாத வேற எந்த அலைச்சலும் நமக்கு இந்த இடத்துல தேவையில்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இனிமே பிளாட் விற்கிறோம், வீடு விற்கிறோம், அபார்ட்மெண்ட் விற்கிறோம், இந்த மாதிரி டைப்ல தான் நிறுவனத்துல மொத்த சேல்ஸ் இருக்கு போதால எல்லா வாடிக்கையாளருக்கும் ஒரு நிரந்தர தீர்வுக்கான வழியை நம்ம கண்டறிஞ்சாச்சு. ஸோ முதல் கட்டமா மார்ச்சுக்குள்ள எல்லாருக்கும் நல்ல ஒரு முதல்ல கொண்டு சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதங்கள் 1 வருடங்கள்ல மினிமம் ஒரு 15% லாபத்தை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா அதுக்கு அடுத்த வருஷத்துல ஒரு சூப்பர் ப்ராஃபிட் கொடுக்கணும். அதனால நம்ம நம்பி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எந்த வகையில எந்த குறையும் இல்லாத அளவுக்கு சூப்பர் ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு நம்ம வளரணுங்கிறது மட்டும் தான் நோக்கம். அதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நிறுவனம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நிறுவன சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நிறுவனத்தோட வாடிக்கையாளர் எல்லாருக்குமே அடிக்கடி இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கும். ஸோ மீட்டிங் கேட்டவங்க கேட்காத நண்பர்கள்ட்ட நல்ல தகவல்களை சொல்லுங்க. கேட்க விரும்புறவங்களுக்கு இது மாதிரி அடுத்தடுத்த லிங்க் வரும்போது அவங்களையும் அழைச்சிட்டு வந்து இந்த மீட்டிங் கேட்க வைங்க. ஸோ எல்லாருக்கும் தீர்வை கொடுக்கறதுக்கு நம்ம நிறுவனம் ஏமாத்திட்டு போறக்கா உருவாக்குற நிறுவனம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறக்கா நம்ம பகுதிகளில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கா உருவாக்கப்பட்ட நிறுவனம்.
ஸோ நமக்கு ஒரு சத்திய சோதனை மாதிரி ஒரு போராட்டம் வந்திருக்கு. கண்டிப்பா மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த செஷனை இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்ட அத்தனை நம்பருக்கு நன்றி சொல்லி செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு நண்பர்களே. தேங்க்யூ.